ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பிஜிடிஆர்பி கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம். அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நம்ம வின் பிளஸ் வின் அகாடமியோட பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு நம்ம தொடர்ந்து கொஸ்டின் குடுத்துட்டு இருக்கோம். இது யூனிட் 4க்குரிய மாடல் டெஸ்ட் 1 ஃபிரெண்ட்ஸ். யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 எல்லாத்துக்குமே வந்துட்டு மாடல் டெஸ்ட் 1 அண்ட் மாடல் டெஸ்ட் 2ன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 2 டெஸ்ட் நம்ம குடுத்துருக்குறோம். அத பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து யூனிட் 4க்குரிய மாடல் டெஸ்ட் 1. இதே யூனிட்டுக்கு இந்த மாடல் டெஸ்ட் 2வும் ஒண்ணு வரும் ஃபிரெண்ட்ஸ். ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம கொஸ்டின் குடுத்திருந்தோம். அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்ஸர தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் எது? வரலாற்று ஆவணங்கள் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துக்கு என்ன நேம் அப்டின்னா, ஆவண காப்பகம் அப்டின்னு சொல்றாங்க. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் வந்து ஆவண காப்பகம். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் எங்கு உள்ளது? ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் எங்கு உள்ளது அப்டின்னா, எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. அது எங்க இருக்குது? டெல்லியில தான் இருக்குது. ஆவண காப்பகம் டெல்லி. தமிழக ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர் டாட்வெல் தான் தொடங்குறாரு. தமிழக ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா, டாட்வெல் தான் தொடங்கி வைக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித லூயிஸ் கோட்டை, புனித சார்ஜ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை முறையே எங்கெங்கு உள்ளது? எல்லாத்தையுமே எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சியில இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில இருக்கு. புனித சார்ஜ் கோட்டை எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம சென்னையில இருக்கு. புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா, கடலூர்ல இருக்கு. புனித பிரான்சிஸ் கொச்சி, புனித லூயிஸ் வந்து பாண்டிச்சேரி, புனித சார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கில ஆட்சியில் எப்பொழுது வெளியிடப்பட்டது? 7ஆம் எட்வர்ட் காலத்துல தான் வெளியிட்டிருக்காங்க. 1862ல வெளியிட்டிருக்காங்க. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ல. நவீன இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்ச காலத்துல வெளியிடுவாங்க. இது நவீன இந்தியா காலம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 1938ல் இந்தியாவின் முதல் ரூ. 5 நோட்டு. ரூ. 5 நோட்டு இப்ப காணாமலே போச்சு. ரூ. 5 நோட்டு யாருடைய உருவம் பொறித்து ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதுன்னா, மன்னர் 6ஆம் சார்ஜோட தான். சார் 6 அவர் தான் வந்துட்டு அவரோட உருவம் பொறித்து விட்டுருக்காங்க. 1938ல எத்தன ரூவான்னா ரூ. 5 நோட்டு. இப்ப ரூ. 5 நோட்டு எந்த ஷாப்ல போய் குடுத்தாலும் வாங்குறது இல்ல. பொதுவா வந்து அது காட்சி பொருளா நம்ம வீட்லயே பத்திரமா இருக்கு இப்போ. ஆ எது மூலியமா வெளியிட்டிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் மூலியமா விட்டுருக்காங்க. அப்ப ரிசர்வ் பேங்க் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, 1935ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 38ல வந்து மன்னர் 6ஆம் சார்ஜோட உருவம் பொறிக்கப்பட்ட ரூ. 5 நோட்டு வெளியிட்டிருக்காங்க. இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி யூனிட் 4 மாடல் டெஸ்ட் 1. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 1487ஆம் ஆண்டு போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைய அவருக்கு ஆதரவு கொடுத்த மன்னர் யாருன்னா 2ஆம் ஜான் தான். 1487ல பார்த்தலோமியோ டயஸ் வந்து இவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய மாலுமி. தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை வந்து அடைகிறாரு. அப்படி அடையிறதுக்கு அவருக்கு உண்டான செலவுகளெல்லாம் பார்த்துக்கிட்டவர் யார் அப்படின்னா 2ஆம் ஜான். நெக்ஸ்ட் பாருங்க. முதல் முறையாக கள்ளிக்கோட்டைக்கு வந்த வாஸ்கோடகாமா 2வது முறையாவும் வர்றாரு. எப்போ வர்றாரு அப்படின்னா 20 கப்பலுடன் 1501ல எந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்றதான் கொஸ்டின். கண்ணனூருக்கு வர்றாரு. 2வது முதல் முறையா கள்ளிக்கோட்டைக்கு வந்த வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா வந்து கள்ளிக்கோட்டைக்கு எங்க ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்னா கள்ளிக்கோட்டைக்கு. 2வது முறையா வந்து 20 கப்பலுடன் 1501ல எங்க வர்றாரு அப்படின்னா கண்ணனூருக்கு வர்றாரு. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505ல் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் அப்படின்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் கரெக்ட். அல்புகர்க்னு போட்டிருக்கு. அவர் வந்து 2ண்ட் ஆளுநர் அவரு. அல்மெய்டா அப்படின்றது தான் கரெக்ட். 1505ல இருந்து 1509 வரைக்கும் அவர் வந்து ஆளுநரா இருந்தாரு. 1505ல இருந்து 9 வரைக்கும் அவர் இருக்கிறாரு. இந்தியாவுக்கு போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505ல் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னா, அல்போன்சா டி அல்புகர்க்கு தான். அல்போன்சா டி அல்புகர்க்கு தான் உண்மையிலேயே நிறுவனவரு. பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்பாரு. நிறைய ஏரியா பிடிச்சிருப்பாரு.
அவரு எப்ப இருக்காருன்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாக்கு அடுத்து வர்றாரு. 1509 இருந்து 1515 வரைக்கும் இருக்கிறாரு. இவர் வந்து நெறைய பகுதிய பிடிச்சு உண்மையிலேயே போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் இவர்தான். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஆர்மஸ் துறைமுகத்தை போர்த்துகீசியர் கட்டுப்பாட்டில் எப்பொழுது கொண்டு வந்தனர் அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஆர்மஸ் துறைமுகத்தை போர்த்துகீசியர் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல எப்பொழுது கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1575 1575ல தான் கொண்டு வராங்க. கொஸ்டின் நம்பர் 12 போர்த்துகீசியர் கருப்பு நகரம் என அழைத்த பகுதி எதுன்னா மயிலாப்பூர். போர்த்துகீசியர் கருப்பு நகரம் என்று அழைத்த பகுதி மயிலாப்பூர். ஆங்கிலேயர்கள் வந்து கருப்பு நகரம்னு அழைத்த பகுதி வந்து ஜார்ஜ் டவுன தான் சொல்லுவாங்க. போர்த்துகீசியர் கருப்பு நகரம் என்று அழைத்த பகுதி மயிலாப்பூர். அதே மாரி ஆங்கிலேயர்கள் வந்து கருப்பு நகரம் அப்படின்னு எத சொல்லுவாங்கன்னா, ஜார்ஜ் டவுன சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹென்ட்ரிக்ஸ். ஹென்ட்ரிக்ஸ் தான் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1664. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1664. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனமாக இருந்த 16ஆம் லூயியின் நிதியமைச்சர் யார்? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுவதற்கு ஒரு காரணமா இருந்த 16ஆம் லூயி. அப்ப இதோட இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாத்துங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா 16ஆம் லூயி. அவரோட நிதியமைச்சர் யார் அப்படின்றது தான் கொஸ்டின். கோல்பேர். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவ காரணமா இருந்த 16ஆம் லூயியின் நிதியமைச்சர் யார்? யார் அப்படின்னா கோல்பர். கோல்பர் தான் வந்துட்டு இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாரு. இவர் யாருகிட்ட இருந்தார் அப்படின்னா 16ஆம் லூயியோட நிதி அமைச்சரா இருக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. பிரெஞ்சு குடியேற்றங்களில் அதிகார மையமாக புதுச்சேரியை உருவாக்கியவர் யார்? பிரெஞ்சு குடியேற்றங்கள் நிறைய இருக்குது. அதுல அதிகார மையமா புதுச்சேரியை வந்து அதுதான் தலைமையிடம் மாதிரி கொண்டு வந்து செயல்பட்டவங்க யார் அப்படின்னா பிரான்சிஸ் மார்டின் தான் அது மாதிரி பண்றாரு. பிரான்சிஸ் மார்டின். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் ஒரு பட்டயத்தை வெளியிட்டது மூலம் டேனிய கிழக்கிந்திய கம்பெனி எப்போது உருவாக்கப்பட்டது? டேனியர்கள் வந்து 1616. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் ஒரு பட்டயத்தை வெளியிட்டது மூலம் டேனிய கிழக்கிந்திய கம்பெனி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1616. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. வில்லியம் காக்கின்ஸ் மூலம் இந்தியாவில் இயல்பாக வணிகம் செய்யும் அனுமதியை ஜஹாங்கீரிடமிருந்து பெற்ற அரசர் யார் அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ் தான். முதலாம் ஜேம்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்து ஹாக்கின்ஸ் அனுப்புறாரு வில்லியம் காங்கின்ஸ். சர் தாமஸ் ஸ்ட்ரோ வராரு. அவரால் முடியாது. அடுத்து வில்லியம் காக்கின்ஸ் வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஜஹாங்கீர்ட்ட பேசி ஒரு பெர்மிஷனை வாங்குறாரு. இந்தியாவில் இயல்பாக வணிகம் செய்யும் அனுமதியை ஆங்கிலேயருக்கு கொடுத்தவர் யாருன்னா ஜஹாங்கீர் தான் கொடுக்குறாரு. வாங்கினவர் யாருன்னா ஹாக்கின்ஸ். ஹாக்கின்ஸ் அனுப்புனவர் யார் அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ். கொஸ்டின் நம்பர் 19. இந்திய மண்ணில் ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு முதன்முறையாக பெற்ற நிலப்பகுதி அப்படின்னா சென்னை சார்ஜ்கோட்டை தான் பெறாங்க. இந்திய மண்ணில் ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு முதன்முறையாக பெற்ற நிலப்பகுதி சென்னை தான். புனித ஜார்ஜ் கோட்டை தான் பெறாங்க. எப்பன்னா 1639ல பெறாங்க. நெக்ஸ்ட் 1640ல புனித ஜார்ஜ் கோட்டையை அங்க கட்டுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. கிபி 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் ஆரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா நம்ம இந்த ஹிஸ்டரிய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே இதுதான் முதல் வரும். துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. அதனாலதான் வந்துட்டு மத்த பகுதிகளுக்கான போக்குவரத்தை தேடுறதுக்காக தான் அங்கங்க தேடி வராங்க. வாஸ்கோடகாமா வர்றாரு, கொலம்பஸ் வர்றாருன்னு இப்படி ஒரு ஆளா வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் ஆரால் கைப்பற்றினா துருக்கியர்களை கைப்பற்றி அந்த ஏரியாவில் லாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அதனால வேறு நிலப்பகுதியில தேட வேண்டிய சூழ்நிலைக்கும் கடல் பகுதியில தேட வேண்டிய சூழ்நிலைக்கும் வர்றாங்க. கொஸ்டின் நம்பர் 21. இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னா நம்ம பிரெண்ட்ஸ் தான். நம்ம பிரெண்ட்ஸ் தான்ப்பா வராங்க. இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் நம்ம பிரெண்ட்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 22. இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆரால் நிறுவப்பட்டது அப்படின்னா போர்த்துகீசியரால் நிறுவப்பட்டது. இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆரால் நிறுவப்பட்டதுன்னா போர்த்துகீசியர். பெட்ரோ காப்ரல் எந்த நாட்டை தெரிஞ்சவர்னா அவரும் போர்த்துகீசியர் தான். பெட்ரோ காப்ரல் வந்து எந்த நாட்டை தெரிஞ்சவர்னா அவரும் போர்த்துகீசியர். விலை மதிப்பற்ற வரலாற்று தகவலின் பெட்டகமான ஆவண காப்பகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. விலை மதிப்பற்ற வரலாற்று தகவலின் பெட்டகம். இந்த ஆவண காப்பகங்கள் தான் பெட்டகம். அந்த ஆவண காப்பகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்பன்ல இருக்குது, கோவால இருக்குது, சென்னையில இருக்குது, பாண்டிச்சேரியில இருக்குது. ரிஸ்பன்ல இருக்குது, கோவால இருக்குது, நம்ம சென்னையில இருக்குது, பாண்டிச்சேரியில இருக்குது. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கோவா மற்றும் ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்த்துகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் யார்? அல்போன்சோ ஆல்புகர்க்கு தான். இவர்தான் வந்துட்டு உண்மையிலேயே போர்ச்சுகீய அதிகாரத்தை வந்து உண்மையிலேயே நிலைநாட்டியவர் சொன்னோம் பாத்தீங்களா? ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்து வந்தோம்ல. அவர்தான் அல்போன்சோ டி ஆல்புகர் போர்த்துகீசியரோட 2வது ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. 1530 நினோ டி குன்கா. நினோ டி குன்கா கொச்சியிலிருந்து தலைநகர் எங்கு மாற்றினார்னா கோவாவுக்கு மாற்றாரு. கொச்சியிலிருந்து தலைநகர் எங்கு மாற்றாரு? கோவாவுக்கு மாற்றாரு.
யார் அப்படின்னா நினோ டி குன்கா. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. பிளாசி போர் மற்றும் பக்சா போர் நடைபெற்ற ஆண்டுகள் எவை? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1764. ஒரே கொஸ்டின்ல 2 ஆன்சர். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சா போர் நடைபெற்ற ஆண்டு 1764. இந்த பக்சா போர் முடிவுல ஏற்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை. நெக்ஸ்ட் பாருங்க. 1757 வங்காளத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா சிராஜுத் தௌலா. 1757 வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா சிராஜுத் தௌலா. 2ஆம் கர்நாடக போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. செகண்ட் கர்நாடக வார்ல ஏற்பட்ட உடன்படிக்கை எது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3ஆம் ஆங்கில மைசூர் போரின் போது ஆங்கிலேய ஆளுநர் யாருன்னா காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் இவர் தான். 3ஆம் ஆங்கில மைசூர் போரின் போது ஆங்கிலேய ஆளுநர் யாருன்னா காரன்வாலிஸ். இவர் தான் கலெக்டர்லாம் கொண்டு வரவர். மாவட்ட ஆட்சியர்லாம் நிதி வசூல் பண்ற செய்து கலெக்டர் போஸ்டிங் போட்டதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா காரன் வாலிஸ் தான். நெக்ஸ்ட் நிலையான நிலவரி திட்டம் இவர் தான் கொண்டு வந்தது. சிராஜுத் தௌலாவின் தலைமை படை தளபதி மிர் ஜாபர். சிராஜுத் தௌலாவின் சிராஜ் யாரோடது? சிராஜுத் தௌலாவோட படை தளபதி, தலைமை படை தளபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. ஒரு வழியா முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. திப்பு சுல்தான் வந்து ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப அறிவுபூர்வமானவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. 1800 கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. 1800 கல்கத்தாவில் எங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னைன்னு ஓட்டக்கூடாது, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை. வில்லியம் கோட்டை எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், கல்கத்தா. அதே மாதிரி ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குன்னா நம்ம சென்னையில இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. முதல் மராத்திய போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. ஏற்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சால்வை உடன்படிக்கை. முதல் மராத்திய போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை சால்வை உடன்படிக்கை. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. இருட்டரை துயர் சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னா கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் தான் நடக்குது. இருட்டரை துயர் சம்பவம் வந்து எங்க நடக்குது அப்படின்னா கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நடக்குது. 146 ஆங்கிலேய சிப்பாய்களை வீரர்களை பிடிச்சு ஒரு இருட்டறையில போட்டு பூட்டிடுறாங்க. அதை காலையில ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல 123 பேர் வந்து இறந்துடுறாங்க. இது இருட்டறை துயர சம்பவம். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. எந்த போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 3ஆம் மராத்திய போர்ல தான். எந்த போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டதுன்னா 3ஆம் மராத்திய போர்ல தான். கொஸ்டின் நம்பர் 37. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் தோல்வியடைந்த திப்புவின் குடும்பம் எங்கு அனுப்பப்பட்டதுன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்புறாங்க. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ நடக்குதுன்னா 1799 நடக்குது. அது வந்து அதோட முடிவுல வந்து தோல்வி அடைஞ்சிடறாங்க. திப்பு சுல்தான் அவங்களோட குடும்பத்தை வந்து எங்க அனுப்புறாங்க அப்படின்னா வேலூர் கோட்டைக்கு தான் அனுப்புறாங்க. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. இந்தியர்களின் மகிழ்ச்சியில் தான் ஆங்கிலேயர் பெருமை உள்ளது என்ற கொள்கைப்படியே பெண்டிங் தனது ஆட்சி காலம் முழுவதும் செயல்பட்டார் அப்படின்னு யார்ப்பா சொல்றது அப்படின்னா ராம் சேமூர் சொல்றாரு. இந்தியரின் மகிழ்ச்சியை தான் நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர் பெருமை உள்ளது என்ற கொள்கைப்படியே பெண்டிங் பிறகு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ராம் சேமூர். 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டப்படி இங்கிலாந்து பாராளுமன்றம் ரூபாய் 1,00,000 ஒதுக்கீடு செய்தது. அதாவது வந்து எந்த பட்டய சட்டத்தின்படி 1,00,000 ரூபாய் வந்து கல்விக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டப்படி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே தனியா கொஸ்டினா வரும். அப்ப வந்து இந்தியாவோட ஆளுநரா இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்துட்டு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வராரு. அதனால இந்த வேர்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்தியர்கள் மகிழ்ச்சியில் தான் ஆங்கிலேயர் பெருமை உள்ளது என்ற கொள்கைப்படியே வில்லியம் பெண்டிங் ஆட்சியாளர் முழுவதும் செயல்பட்டார் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா ராம்சம்னு இந்த கூற்று கூட அதுக்காக சொல்லியிருக்கலாம். நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வருவார். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 40. பரம்பரையாக வழிப்பறி கொள்கையில் ஈடுபட்டு வந்த எந்த இனத்தவரை வில்லியம் பெண்டிங் ஒழித்தார்னா தக்கர்களை. இவங்கெல்லாம் ஒழிக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு அவரோட ஆட்சியில் சிறப்பான விஷயங்கள் தான். பரம்பரையாக வழிப்பறி கொள்கையில் ஈடுபட்டு வந்த எந்த 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 இனத்தவரை பெண்டிங் ஒழித்தார் அப்படின்னா தக்கார். ஆங்கிலேயர் தங்கள் முதல் வணிக நிறுவனத்தை எங்கு நிறுவனா மசூலிப்பட்டினத்துல 1611 நிறுவுறாங்க. ஆங்கிலேயர் வந்து தங்கள் முதல் வணிக நிறுவனத்தை எங்கு நிறுவுறாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம் 1611. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. 1759 நடைபெற்ற பெட்ரா போரில் வந்து ஆங்கிலேயர் யாரை தோற்கடித்தனர்? டச்சுக்காரர்ல காலி பண்றாங்க ஃபர்ஸ்ட். 1759 நடைபெற்ற பெடரா போர்ல வந்து ஆங்கிலேயர் வந்து யாரை தோற்கடித்தனர் அப்படின்னா டச்சுக்காரர்களை தோற்கடிக்கிறாங்க. அம்பைனா படுகொலைக்கு காரணமானவர்கள் யாருன்னா டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தான். அம்பைனா படுகொலைக்கு வந்து காரணமானவர்கள் யார் அப்படின்னா டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தான் காரணமா இருந்திருக்குது. இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பிகிசி தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். மாடல் டெஸ்ட் 1 பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் வித் ஆன்சர் ஆல்ரெடி எஸ்டர்டே கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு மாநில மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும், சுழல் நீதிமன்றங்களையும் நீக்கிவிட்டு அவற்றின் பணிகளை செய்வதற்கு ஆணையர்களை நியமிக்க வாய்ப்பளிக்கும் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1829. அதாவது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்துல தான் இப்படி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. என்ன சட்டம்னா, மாநில மேல்முறையீட்டு நீதிமன்றங்களையும், சுழல் நீதிமன்றங்களையும் நீக்கிவிட்டு, அதெல்லாம் எடுத்துட்டு அவற்றின் பணிகள அது என்னென்ன செய்யுமோ, அந்த செயல்பாடுகள செய்வதற்கு ஆணையர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராரு. யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்ப நடந்துச்சு அப்டின்னா, 1829. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. கார்டிச் பிரபுக்கு பிறகு இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக 1848ல் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா, நம்ம டல்ஹௌசி பிரபு. வாரிசுல கொள்கைய கொண்டு வரார்ல, அவர் தான். நம்ம டல்ஹௌசி பிரபு தான் அவரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. ஹைதர் அலி பெட்னூர் என்ற இடத்தை கைப்பற்றி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு அப்டின்னா, ஹைதர் நகர் அப்டின்ட்டு பேர் வச்சிருக்கிறாரு. ஹைதர் அலி வந்து வெட்னூர் அப்டின்ற இடத்த கைப்பற்றிட்டு, அந்த இடத்துக்கு அவர் ஒரு நேம் வைக்கிறாரு. என்ன அப்டின்னா, ஹைதர் நகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. திருவாங்கூர் மன்னர் டச்சுக்காரரிடமிருந்து விலைக்கு வாங்கிய பகுதிகள் யாவைன்னா, கரங்கனூர் அயர்க்கோட்டை. திருவாங்கூர் மன்னர் டச்சுக்காரரிடமிருந்து விலைக்கு வாங்கிய பகுதிகள் எதுன்னா, கரங்கனூர் வாங்குறாரு, அயர்க்கோட்டை வாங்குறாரு. கொஸ்டின் நம்பர் 48. 4ஆம் மைசூர் போர் முடிவில் வந்து வெல்லஸ்லி பிரபுவின் சேவைய பாராட்டி இங்கிலாந்து அரசு அவருக்கு என்ன பட்டத்தை வழங்குதுன்னா, மார்க்வீஸ் அப்படின்ற பட்டத்த தான் குடுக்குறாங்க. 4ஆம் மைசூர் போர் முடிவில் வெல்லஸ்லி பிரபு அவரோட சேவைய பாராட்டி என்ன பட்டத்த குடுக்குறாங்கன்னா, மார்க்வீஸ் பட்டத்த குடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே 1775ல் ஏற்பட்ட உடன்படிக்கை யாது? அப்படின்னா, சூரத் உடன்படிக்கை தான். ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே 1775ல் ஏற்பட்ட உடன்படிக்கை சூரத் உடன்படிக்கை. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். பிண்டர்களை ஒழிப்பதில் தீவிரம் காட்டியவர் யாருன்னா, ஹேஸ்டிங்ஸ் பிரபு. தக்கர்களை ஒழிக்கிறதுக்கு வெல்லிஸ் பிரபுன்னு ஆல்ரெடி பார்த்து வந்தோம். இது பிண்டர்களை ஒழிப்பதில் தீவிரம் காட்டியவர் யாருன்னா, ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்புறோம். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சேனல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடியிற வரைக்குமே கொஸ்டின் வித் ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மாடல் டெஸ்ட் 2க்குரிய கொஸ்டின் விரைவிலேயே உங்களுக்கு வரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.